வெல்கம் டு லேர்னிங் டிப்போ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஜியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேலா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். இஃப் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைடட், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸு, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸு, வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஷின் மார்க் இன் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் ஏக்கு பதிலாக ப்ளஸ் ஆகும், பிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து 93D. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? மைனஸு 7. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? மல்டிபிள் 5. அதே மாதிரி சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் 69. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? டிவைடட் பை 3. அதே மாதிரி சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? ப்ளஸ்ஸு 26. இதுக்குள்ளே ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். போர்ட் மாஸ் ரூல்னால் என்னது? ப்ராக்கெட் ஆஃப் டிவைடர், மல்டிபிள், அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? ப்ராக்கெட் ஆஃப் ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் உள்ளதை எடுக்கணும். ப்ராக்கெட் 69 டிவைட் பை 3 அப்படின்னா டேரெக்டாக அடிக்கலாமா? என்னது? 2 3 அப்படின்னா 93 - 7 × 5 + 23 + 26. இப்போ மல்டிபிள் அடுத்து வந்து போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட் ஆஃப் டிவைடடு பண்ணியாச்சு, ப்ராக்கெட் உள்ளதை டிவைட் பண்ணியாச்சு, அப்புறம் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் அப்புறம் 7 5 are 35 + 23 + 26. இப்போ கூட்டுறதுலாம் தனியாக கூட்டிடுங்க. 23 26 93 இதை ஃபுல்லாக கூட்டிடலாமா? 12 14 142 142 - 35 என்ன ஆன்சர்னால் 107. ஆப்ஷன் வந்து டி. ஓகேலா? இந்த மாதிரி சம்மு கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, இதெல்லாம் விட்டுறது இல்லையா? தேங்க்யூ.